சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேலை ஆதரித்தால் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பு சாத்தியமில்லை, ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை. இஸ்ரேலின் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் வேதனையான பதிலடி கொடுக்கப்படும், ஏமன் எச்சரிக்கை. பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா அனைவரும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டுள்ளனர், ட்ரம்ப் அதிரடி குற்றச்சாட்டு. பாலஸ்தீன கைதி வன்கொடுமை வழக்கில் இஸ்ரேல் ராணுவ சட்டத்தரணியை சிறையில் அடைத்த நெதன்யாகு அரசு. போருக்கு நடுவே வெளிநாடுகளில் ஆயுத ஏற்றுமதி அலுவலகங்கள் திறக்கும் உக்ரைன். இமயமலையில் பனிச்சரிவு, 7 மலையேற்ற வீரர்கள் பலி. ரஷ்யாவில் அதிர்ச்சி, ஒரே நாளில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது ராணுவ தளங்களை பராமரித்து வருவதால் ஈரானுடன் எந்தவித ஒத்துழைப்பும் சாத்தியமில்லை என்று ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் அவர் கூறியதாவது: அமெரிக்கா சில நேரங்களில் ஈரானுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறுகிறது. அவர்கள் சியோனிச ஆட்சியை ஆதரிப்பதை நிறுத்தி அந்த பகுதியில் இருந்து ராணுவ தளங்களை அகற்றி பிராந்திய தலையீட்டை முடித்தால் மட்டுமே இதை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனால் இது இப்போதும் சாத்தியமில்லை, எதிர்காலத்திலும் சாத்தியமில்லை. அமெரிக்கர்கள் சில நேரங்களில் ஈரானுடன் ஒத்துழைக்க விரும்புவதாக சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சபிக்கப்பட்டு சியோனிச ஆட்சியை தொடர்ந்து ஆதரிக்கும் வரை, பிராந்தியத்தில் தலையிடும் வரை ஈரானுடன் ஒத்துழைப்பு சாத்தியமில்லை. இந்த கருத்துக்கள் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தொடர்ந்து ராணுவ தலையீடு மற்றும் இஸ்ரேலுக்கு அளிக்கப்படும் ஆதரவை எதிர்த்து ஈரானின் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றன. இதற்கு முந்தைய மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரானுடன் நட்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு திறந்திருப்பதாக கூறியிருந்தார். இந்த அறிக்கை ஜூன் மாதத்தில் நடைபெற்ற 5 சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு பிந்தையதாகும். ஆனால் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட எல்லை மோதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் இரு நாடுகளின் உறவை மீண்டும் பதற்றத்துக்கு இட்டு சென்றுள்ளன. அமெரிக்கா ஈரானின் போர்ட்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணுசக்தி தளங்களை B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் தாக்கியிருந்தது. இதற்கு சில மணி நேரங்களுக்குள் ஈரான் கத்தாரில் உள்ள அல் உதைத் என்ற அமெரிக்க தளத்தை ஏவுகணை மூலம் தாக்கியது. பின்னர் ட்ரம்ப் கூறியதாவது: ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பது உலகின் முதன்மை பயங்கரவாத ஆதரவாளரால் முன்னெடுக்கப்படும் அணு அச்சுறுத்தலை நிறுத்துவது எங்கள் நோக்கம். அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை காட்டும் B-2 குண்டுவீச்சு விமானங்களின் வீடியோவை பகிர்ந்தார் மற்றும் அது ஒரு நினைவு சின்னம் என்று குறிப்பிட்டார். கமேனியின் சமீபத்திய எச்சரிக்கை மத்திய கிழக்கில் நிலவும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் முக்கோண பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை அந்த பகுதியில் பராமரிக்கின்ற வரை ஈரான் கடுமையான எதிர்வினைகளை தொடரும் வாய்ப்பும் அதிகம் என கூறப்படுகின்றது. பெஞ்சமின் நெதன்யாகுவின் அச்சுறுத்தல்களை ஏமன் ஏற்கவில்லை என்றும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக டோபிக் அல்-ஹமிரி தெரிவித்தார். அவர் ஸ்புட்னிக் பத்திரிகைக்கு கூறியதாவது: பிராந்தியத்தில் ஆக்கிரமிப்புகளை தொடர நெதன்யாகு ஒரு சாக்கு போக்கை தேடுகின்றார். ஆனால் ஏமன் இந்த ஆக்கிரமிப்புகளை தொடர அனுமதிக்காது. அந்த அறிக்கைகளுக்கு நடைமுறை மற்றும் வேதனையான பதில்களை வழங்குவோம். சியோனிச ஆட்சியின் புதிய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் ஏமன் பதில் முன்பை விட மிகவும் கடுமையாகவும் வேதனையாகவும் இருக்கும். ஆக்கிரமிப்பாளர்கள் தண்டிக்க ஏமனுக்கு பல வழிகள் உள்ளன. எதிர்கால மோதல்களுக்கு ஏமன் முழுமையாக தயாராக உள்ளது என்று வலியுறுத்தினார். இஸ்ரேலின் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் ஏமன் வேதனையான பதிலடி கொடுக்கும். எதிர்கால மோதல்களுக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்புத்துறை இதற்கான உத்தரவு வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் கடந்த மாதம் ஆசிய நாடுகளுக்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவரது வருகைக்கு எதிர்ப்பாக ரஷ்யா அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டது. பின்னர் அது அணு வல்லமை கொண்டதா இல்லையா என ரஷ்யா விளக்கம் அளித்தது. அமெரிக்காவும் இதற்கு பதிலாக தனது அணு சோதனை முயற்சிகளை மீண்டும் தொடங்க தீர்மானித்துள்ளது. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் கூறியதாவது: ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். நாங்கள் வெளிப்படையான சமூகம்தான் சோதனை செய்வதை திறம்பட அறிவித்துள்ளோம். வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டுள்ளன. நாங்கள் மட்டும் இதுவரை சோதனை செய்யவில்லை, இனி நடத்தப் போகின்றோம். இதேவேளை ட்ரம்ப் கூறிய சீன ரகசிய அணு ஆயுத சோதனை நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மா வோனிங் இதனை தெரிவித்துள்ளார். சீனா எப்போதும் அமைதியான வளர்ச்சி பாதையில் நடந்து வருகின்றது. எங்கள் அணு ஆயுதங்கள் தற்காப்பு ரீதியானவை. சர்வதேச விதிமுறைகளை மீறி அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதில்லை. உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சீனா பொறுப்புடன் செயல்படுகிறது என்றார். எனினும் CBS நியூஸுக்கு அளித்த மற்றொரு பேட்டியில் ட்ரம்ப்
ட்ரம்ப் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் ரகசிய அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகின்றன. கடந்த காலங்களில் அணு சோதனைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அமெரிக்காவும் மீண்டும் அணு சோதனை நடத்தும் என்றார். பென்டகனுக்கு மீண்டும் சோதனைக்கு தயாராகுமாறு உத்தரவிட்டுள்ளேன் என்றும் ட்ரம்ப் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் CBS நேர்காணலில் நிருபர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இவர்களில் யாரை சமாளிப்பது கடினம் என வினவினார். இதற்கு ட்ரம்ப் பதிலளித்தார். இருவரும் வலிமையான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர்கள். அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுடன் விளையாட முடியாது. 8 போர்களை நிறுத்த முடிந்தது. ஆனால் உக்ரைன் போரை நிறுத்த முடியவில்லை. புதினுடன் நல்ல உறவு இருந்தால் அது எளிதாகும் என நினைத்தேன். ஆனால் அது தவறு என்றார். இஸ்ரேல் சிறையில் பாலஸ்தீன ஆண் கைதி ஒருவர் மீது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொடூரமான வன்கொடுமை மற்றும் பாலியல் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான காணொலி கசிந்ததால் நாட்டில் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் செய்தி ஊடகத்தில் வெளியான இந்த வீடியோ இஸ்ரேல் ராணுவத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் கைதி ஒருவர் ராணுவ வீரர்களால் அடிக்கப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு இரையாகும் காட்சிகள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த வீடியோ இஸ்ரேல் ராணுவத்தின் பிரதான சட்டத்தரணி ஜிபாட் தோமர் அவர்களின் அனுமதியுடன் ஊடகத்தில் பிரசுரிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்தது. சம்பவம் வெளியானதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதனால் அவரை பதவி விலக கட்டாயப்படுத்தி பின்னர் நெதன்யாகு அரசு உத்தரவின்படி கைது செய்து சிறையில் அடைத்தது. நீதியை தடுக்க முயன்ற போது மோசடி மற்றும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் வலதுசாரி அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களால் கடுமையாக குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் அவர் தமது குடும்பத்தினருக்கு ஒரு குறிப்பு எழுதிவிட்டு கடற்கரைக்கு சென்றார். பின்னர் காணாமல் போனார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியதால் இஸ்ரேல் போலீசார் மற்றும் ட்ரோன் படை தீவிரமாக தேடுதல் நடத்தினர். இறுதியாக ஞாயிறிரவு அவர் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர் மீட்கப்பட்ட பின்னரும் தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகள் தொடர்ந்து அவரை குறிவைத்து ஆதாரங்களை அளிக்க தற்கொலை நாடகம் ஆடியுள்ளார் என்று குற்றம் சாட்டினர். தற்போது அவர் மீது மோசடி, நம்பிக்கை மீறல், நீதியை தடுத்தல் உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் தற்போது மத்திய இஸ்ரேலில் உள்ள பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவ வீரர்களால் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த பாலஸ்தீன கைதி தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரின் வயிறு, மார்பு மற்றும் விலா எலும்புகளில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் தற்போது குற்றுயிராக விடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இந்த சம்பவம் உலகளவில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேல் அரசின் ராணுவம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் தங்கள் தவறுகளை வெளிப்படுத்தியவரை தண்டிக்கின்றன என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீன கைதி வன்கொடுமை வழக்கில் கசிந்த காணொலியால் இஸ்ரேல் அரசில் பரபரப்பு. ராணுவ சட்டத்திரணி ஜிபாட் தோமர் ஜெருசல்மி கைது. நெதன்யாகு அரசின் நடவடிக்கை சர்வதேச விமர்சனத்தை கிளப்பியது. ரஷ்யாவுடனான 4வது ஆண்டு போர் நீடிக்கும் நிலையில் உக்ரைன் தனது பாதுகாப்பு துறையை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்ததன்படி இந்த ஆண்டு பெர்லின் மற்றும் கோபன்கேகன் நகரங்களில் ஆயுத ஏற்றுமதி மற்றும் கூட்டு உற்பத்தி அலுவலகங்கள் திறக்கப்படவுள்ளன. அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கடற்படை ரோன்கள் மற்றும் பீரங்கி அமைப்புகள் உக்ரைன் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும். நமக்கு கிடைக்கும் வருவாயால் உள்நாட்டில் தேவைப்படும் முக்கிய பாதுகாப்பு பொருட்களை உற்பத்தி செய்யலாம். இது கூட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி திட்டமாகும். நமக்கு பணம் தேவைப்படும் நிலையில் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் வழியாகவும் இது செயல்படும் என குறிப்பிட்டார். தற்போது உக்ரைன் போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற முக்கிய ஆயுதங்களுக்காக மேற்கத்திய நாடுகளையே நம்புகின்றது. ஆனால் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து வருகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பிளமிங்கோ மற்றும் ட்ரோட்டா என்ற புதிய ஏவுகணைகளை உள்நாட்டில் பெருமளவில் தயாரிக்க தொடங்குவோம் என்றார். இதற்கிடையில் உக்ரைனின் ஒரு அதிகாரிகள் குழு அடுத்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்க அதிகாரிகளுடன் ட்ரோன் ஒப்பந்தம் குறித்து மேலதிக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இது ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உறவை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் சில அரசியல் நிபுணர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவிற்கு மறைமுக ஆதரவு வழங்குகின்றது என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் பிரித்தானிய அரசு உக்ரைனுக்கு கூடுதலாக ஸ்டார்ம் ஷேடோ வகை நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது. எவ்வளவு அளவில் வழங்கப்பட்டன என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் குளிர்காலத்தை முன்னிட்டு ரஷ்யா உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதலை அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. MBDA நிறுவனம் தயாரிக்கும் இந்த ஏவுகணைகள் 250 கிலோமீட்டருக்கு மேலான தூரம் பறந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன்
கொண்டவை. பிரித்தானியா இதன் மூலம் உக்ரைனின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தவும் ரஷ்ய தாக்குதலுக்கு எதிரான எதிர்வினையை வலுப்படுத்தவும் செயல்படுகின்றது. மேலும் இது மேற்கு நாடுகளின் தொடர் ராணுவ ஆதரவை பிரதிபலிக்கின்றது. உக்ரைன் தற்போது உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை மேம்படுத்தி வெளிநாட்டு அலுவலகங்கள் மூலம் ஏற்றுமதியை விரிவுபடுத்தி மேற்கத்திய நாடுகளுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்தி வருகின்றது. பிரித்தானியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உக்ரைனுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் உளவு தகவல் ஆதரவு வழங்கி வருகின்றன. இந்தியா நேபாளம் எல்லையில் அமைந்துள்ள இமயமலையில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டது. நேபாளத்தின் டொலகா மாவட்டத்திலிருந்து நேற்று உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த 15 மலையேற்ற வீரர்கள் இமயமலை ஏறியிருந்தனர். அவர்கள் 5630 மீட்டர் உயரத்தில் உள்ள ஜலோங்ட்ரி சிகரத்தில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்கியிருந்த போது திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் மலையேற்ற வீரர்கள் பனியில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் மாயமாகினர். மேலும் 4 வீரர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் 3 பேர் அமெரிக்கா, ஒருவர் இத்தாலி, ஒருவர் கனடா மற்றும் 2 பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மாயமான வீரர்களை தேடும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சாட்கா தீபகத்தில் நேற்று மதியம் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. முதல் நிலநடுக்கம் இந்திய நேரப்படி மதியம் 12:40 மணியளவில் டிக்டர் அளவுகோலில் 6.3 என பதிவாகியது. இது சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு மதியம் 2:14 மணியளவில் அதே பகுதியில் 6.1 டிக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரே நாளில் இருமுறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உறைந்தனர். சக்தி வாய்ந்து அதிர்வால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து வெளியேறினர். தற்போது வரை எந்தவிதமான உயிர் சேதம் அல்லது பெரும் பொருட்கள் சேதம் குறித்த தகவல் வெளியாகவில்லை. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.